ஷேய் பெஸ்டோ பிரமா மாநில அரசு இன்னைக்கு நீதிபதி ஜட்ஜி ஐயா கணக்கு எழுதிட்டார். நீதித்துறை ஐயா எஃப்ஐஆர் போட சொல்லிட்டார். காவல்துறை அதிகாரி மாநில அரசு மேலே எஃப்ஐஆர் போட்டு முடிஞ்சு வச்சு பூட்டிட்டார். ஆடு மாடு கோழி பறவைகளை இடக்கணக்கு போட்டான். அதுக்கு தான் இப்போ கொடியை முக்குதார். எம்எல்ஏ கொடியை பூரா முக்கணும்ல. இல்லை உன் குடும்பமே தூக்கி முக்குவாரா? விடமாட்டார். இப்போ எல்லாம் பேரம் பேச ஆரம்பிச்சிட்டான். தமிழ்நாடு முழுவதும் எம்எல்ஏ சூட்கேஸை தூக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு இந்த கோட்டை பிடிக்கணும், இந்த கைலாசத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டான். கைலாசத்தில் பேரம் பேசிக்கிட்டு இருக்கான் எம்எல்ஏ. இத்தனை கோடி கொடுத்து நம்ம சீட்டு வாங்கி நக்கிறவனு ரெடியாக நிற்கான். வாங்குடா அப்படின்ட்டு இருக்காரு. வாங்கு. அதுக்கு தான் மாநில அரசை எஃப்ஐஆரை போட்டுறாப்பான்ட்டார் காவல்துறை. அடுத்தாப்பில் பூட்டுற எஃப்ஐஆர் நீதிமன்ற கோர்ட்டு சென்னை மெட்ராஸு மதுரை உச்ச நீதிமன்றம், சென்னை உச்ச நீதிமன்றம், சிலுவத்தூர், ராஜபாளையம், தெற்கு பாளையம் எஃப்ஐஆரை போட்டுறப்பா. மாநில அரசுக்கு எஃப்ஐஆரை போட்டு வழக்கு இருக்குல்ல, வழக்கு உள்ள ஆடுதாரில் ஐயா அவர் தான் ஜட்ஜியாக உட்காந்து வழக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த வழக்கை இதையும் சேர்த்து எஃப்ஐஆர் மாநில அரசை போட்டு ஆடு மாடு கோழி பறவைகளை இடக்கணக்கு இவ்வளோ ரேட்டுன்னு நிரூபிச்சிட்டான். ஒவ்வொருத்தன் ஆதார கார்டில் அப்போ தூக்குவார். டன்னு கணக்காக ஏற்றி வச்சுருக்கான்ல, அந்த டன்னை பிடிப்பார். இப்போ நீ ஆட்டுறா அப்படின்ட்டார். எம்எல்ஏ கொடியை பூரா கக்கூஸ் பாத்ரூமில் முக்க விட்டுட்டார். சோழி முடிஞ்சு போச்சு. இன்னும் குடும்பத்தோடு தூக்குவார். இன்றைக்கி இது போட்டான்ல மாநில அரசு பூரா நிரூபிச்சிட்டான்ல. இப்போ மாநில அரசுனா இப்போ எம்எல்ஏ பூரா அங்கங்கே வாங்கி அவன் தானே குத்தகைக்கு மாதிரி விடுதான். இத்தனை டன்னு விடு, இத்தனை கோழி விடு, இத்தனை ஆடு மாடு இவன் தானே விடுதான். அப்போ இவன் நிர்வாகம் என்ன நிர்வாகம்? அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு இந்த காகித பேப்பரை வாங்கி எம்எல்ஏ பூரா தமிழ்நாடு 76 வருஷம் ஆண்டு காலம் இருந்த எம்எல்ஏ பூரா தூக்குவார். ஒரு பேரை விட மாட்டார். பூரா ஆடு மாடு கோழி பறவைகளை அறுத்து விட்டு இல்லை உங்களுக்கு அந்த பாவம் தெரியலையாடா? அறிவட்ட முட்டாப்பேல காமுட்டாப்பேல காமுட்டாச்சி ஆண் பெண்ணு தானே எம்எல்ஏ இருந்துச்சு. அறிவட்ட முட்டாப்பேல கோர்ட்டு கிடக்கு. கோர்ட்டுக்கு போனால் 15 வருஷம் 20 வருஷம் ஆயிரும். நம்ம வெளியில் உறிஞ்சிட்டு ஓட்டு போட்டு வாயை வச்சு எல்லாவனையும் கூப்பிட்டு ஆணுக்கு பெண்ணுக்கு நக்கு தான், ஆணுக்கு உரி தான். இதே ஜோலியாலே தான் இந்த முட்டாப்பேக முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் நீதிபதி சர்ச்சி கணக்கு எழுதிட்டார். நீதித்துறை கோர்ட்டுக்கு கைலாசத்தில் போட்டு எழுதிட்டார். இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்ற கோர்ட்டில் எஃப்ஐஆரை போடு. எப்பா டெல்லி நீதிமன்றம் ஊடாளப்பட்ட மாநிலம் நீதிமன்றம் தமிழ்நாட்டில் ஆடு மாடு கோழி பறவைகளை இறைச்சி இடக்கணக்கு போட்டு பேப்பரை வாசிட்டான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எந்த நீதிமன்றத்தில் எஃப்ஐஆரை போட்டு மாநில அரசு